ஏன்னா எந்த மனுஷனாலையும் தேவனுடைய வார்த்தைக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்து வாழ முடியல. அதனால இவர் அதை செய்து முடித்தார். ஆபிரகாம் ஒரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்தபடியினால தேவன் அவர் மேல ரொம்ப பிரியம் வச்சு, நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால எந்த இடத்துல கீழ்ப்படிந்து செய்தார் அந்த வேலைய, ஈசாக்க பலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் போது தேவனிடத்துல எந்த கேள்வியும் கேட்கல, முடியாதுன்னு சொல்லல. தேவன் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யறான் ஆபிரகாம். அவன் பலி செலுத்த ரெடியாகி கத்தி எடுக்கும் போது தேவன் என்ன சொன்னாரு, பிள்ளையாண்டார் மீது கையை போடாதுன்னு சொன்னாரு. இந்த செய்கை தேவனுக்கு ரொம்ப பிரியமா போச்சு. அதனால அவர் என்ன சொல்றாரு, நீ எனக்கு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால, என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் தன்னுடைய பேரில் ஆபிரகாம்